Hi friends, welcome to கோவை அறுசுவை சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல கொரோனா ஸ்பெஷல் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். நார்மலான சளி, காய்ச்சல், இருமல் இருந்தாலே கொரோனாவா இருக்குமோன்னு பயப்படுறாங்க. இந்த கொரோனா காலத்துல கொரோனா வைரஸ் நம்ம உடம்புல வராம இருக்கணும்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் சளி காய்ச்சல் வராம தடுப்பதற்கும் இயற்கையான முறையில் மருத்துவ மூலிகைகளை கொண்டு கொரோனா ஸ்பெஷல் ரசம் எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் துளசி. துளசியின் மருத்துவ குணங்கள் ஏராளம். துளசியில் சாதாரணமாக வெண்துளசியை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் துளசியில் நிறைய வகைகள் இருக்குதுங்க. கருந்துளசி, கிருஷ்ண துளசி, ராம துளசி, செந்துளசி, சிவத்துளசி, பெருந்துளசி, சிறு துளசி, கல் துளசி, நல் துளசி, நாய் துளசி, நிலத்துளசி, முள் துளசி, கற்பூர துளசி, இத்தனை வகை இருக்குங்க. துளசி காய்ச்சல், தொண்டையில் கட்டியிருக்கிற சளிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இதுதாங்க தூதுவளை. இதுக்கு சிங்கம், வள்ளி, அலர்க்கம் என இரு பெயர் உண்டு. இது இரும்பல், இரைப்பு, மார்புச்சளி, மூக்கில் நீர் வடிதல் இதுக்கெலாம் ரொம்ப சிறந்ததுங்க. கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதுதாங்க கற்பூரவள்ளி. மூக்கில் நீர் ஒழுகுதல், தொண்டைக்கட்டு, மூக்கடைப்பு, வறட்டு இரும்பல் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறந்ததுங்க. தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கணும். அது என்னென்ன பொருட்கள் நம்ம பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு சளிக்கு ரொம்ப நல்லதுங்க, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி துளசியில் வெண்துளசி, கருந்துளசி இது ரெண்டுமே கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. அடுத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப சளிக்கு நல்லது. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ரொம்ப சளிக்கு நல்லதுங்க. பாருங்கள், இது கற்பூரவள்ளி. இந்த இலையில் நான் இன்றைக்கி 3 இலை எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி நான் கொஞ்சம் தூதுவளை எடுத்து வச்சுருக்கேன். தூதுவளையில் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பாருங்கள், இந்த இடத்துல முள் மாதிரி தெரியுங்க. அந்த முள்ளை வந்து நம்ம சிஸ்ஸர் வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. கழுவி எடுத்து வச்சுட்டு இதையும் சேர்த்து அது கூட அரைச்சிடலாம். பாருங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. பாருங்கள், நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா சக்கை இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருங்க. நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்த தூதுவளை அது கூட சேர்த்து இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சி வச்சுருந்தாங்களா அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி 3 தக்காளி கரைச்சி வச்சுருக்கோங்களா அது இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த புளிக்கரைசலையும் ஊற்றிடலாம். பாருங்கள், புளிக்கரைசல் ஊற்றினதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும்னா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் விடுங்க. நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், தூதுவளை ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான இயற்கையான முறையில் மூலிகைகளை கொண்ட ஆரோக்கியமான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த மூலிகை ரசத்தை வாரம் 2 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சளி பிரச்சனைகளும் இருக்காது. கூடவே கொரோனா பயமும் இருக்காது. இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் சாதத்தோடு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சூப்பு மாதிரி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவாய்ட் பண்ணாமல் குடிப்பாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கொரோனா வைரஸ் நோயிலிருந்து விடுபட நம்மளுக்காக டாக்டர்ஸ், நர்சஸ் எவ்வளவோ போராடுறாங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். அவங்களோட வேலைகளை சுலபமாக்குற வகையில் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கைகளை சோப்பு போட்டு கழுவுங்க. முகக்கவசம் அணியாமல் வெளியே போகாதீங்க. பாதுகாப்பாக இருங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.